கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவிரங்கசுவாமியின் அன்பு வணக்கம். தற்போது நாம் வாஸ்து நாள் பற்றி பார்க்க இருக்கிறோம். 2019 வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாஸ்து நாள் வருகிறது. மாசி மாதம் 22ஆம் தேதி தமிழுக்கு புதன்கிழமை. மார்ச் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை வாஸ்து நாள். வாஸ்து என்பது வீடு மனை கட்டட சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக தமிழ் பாரம்பரிய ஒரு கலை நுட்பம், கட்டுமான பணிகளுக்காக உள்ள ஒரு அளவீடுகள் சார்ந்த ஒரு கலை நுட்பம் தான், ஒரு கலை தொகுதி தான் வாஸ்து சார்ந்த ஒரு கணக்கீடுகள். ஒரு வீடு எவ்வளோ நீளம் இருக்கணும், எவ்வளோ அகலம் இருக்கணும், எவ்வளோ உயரம் இருக்கணும், வீடு அல்லது கட்டடம் அல்லது ஒரு அரண்மனைகள் அல்லது தேவாலயங்கள் எல்லாமே வாஸ்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயந்தான், அளவீடுகளுக்கு உட்பட்ட கணக்கீடுகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயந்தான் வாஸ்துன்றது. வாஸ்து நூல், வாஸ்து சாஸ்திரம். அந்த வாஸ்து சாஸ்திரம் தற்போது கட்டுமான பணிகளுக்காக இன்றளவும் மேம்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் பயனடக்கூடிய ஒரு எண்ணிக்கை கணக்கில் அடங்காது, கோடிக்கணக்கான நபர்கள் தமிழ் சார்ந்த பாரம்பரியம் பண்பாட்டின் மூலமாக இந்த வாஸ்து கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும், இன்று இந்த தமிழர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று வாழுகிற காலகட்டத்தினால் அந்த நாட்டில் உள்ளவர்களும் இந்த வாஸ்து சார்ந்த பயன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். பயன்படுத்தி வாஸ்து அளவீடுகளை பயன்படுத்தி அந்த அளவிற்கு முக்கியமான ஒரு விஷயம்தான் வாஸ்து. வஸ்து என்றால் பொருள். அந்த பொருளில் வசிக்கக்கூடிய ஒரு நபர், தெய்வம் தான் வாஸ்து பகவான். அந்த வாஸ்து பகவான் ஜாதகத்தில் வாஸ்து பகவான் இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா கண் விழிக்கக்கூடிய ஒரு நாள் தான் வாஸ்து நாள்னு பேர். மொத்தம் 12 மாதங்கள், தமிழ் மாதத்தை பொறுத்தவரை 12 மாதங்கள். இந்த 12 சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 12 மாதங்களில் 8 மாதங்கள் வாஸ்து மாதங்கள். சித்திரை, வைகாசி, அடுத்து ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி, இந்த 8 மாதங்களும் வாஸ்து மாதங்கள். மீதமுள்ள ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் வாஸ்து நாட்கள் கிடையாது. இந்த வாஸ்து நாட்கள் உள்ள வாஸ்து மாதங்கிறது 8 நாட்கள் தான், 8 மாதங்கள் தான். இந்த 8 மாதங்கள்லேயும் 8 நாட்கள் தான் வாஸ்து நாட்கள். ஆக வருஷத்துக்கே 8 நாட்கள் தான் வாஸ்து நாட்கள். அந்த வாஸ்து நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய தேதி தமிழ் தேதியை அடிப்படையாக வச்சு வர்றது. இங்கிலீஷ் தேதியோ அல்லது வேறு திதிகள் சார்ந்தோ அல்லது நட்சத்திரம் சார்ந்தோ கிழமை சார்ந்தோ கிடையாது. தமிழ் மாதத்தில் குறிப்பிடப்படக்கூடிய தேதிகளை அடிப்படையாக வச்சு வர்றது இந்த வாஸ்து நாள். அந்த தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு சித்திரைனா எத்தனாம் தேதி, வைகாசினா எத்தனை தேதிங்கிற மாதிரி. இப்போ மாசி மாதம் 22ஆம் தேதி. இந்த வருஷம்னு கிடையாது, இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, இனிமேல் வரப்போகிற எத்தனை வருஷம் வந்தாலும் சரி, மாசி மாதம் 22ஆம் தேதி தமிழுக்குன்னா அது வாஸ்து நாள். அந்த வாஸ்து நாளில் இந்த வாஸ்து பகவான் கண் விழித்திருக்கக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம், 3.25 நாளிகை. அந்த 3.25 நாளிகளில் அவர் கண் விழிக்கிறார். மற்ற நேரம்லாம் ரெஸ்ட் எடுக்கிறார், தூங்குறாருன்ற மாதிரி தான் ஒரு கணக்கு, நம்பிக்கை. அவர் கண் விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் கட்டுமான பணிகள் தொடங்கினால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. வாஸ்து சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா வாஸ்து பகவானுடைய அமைப்பு, படுத்திருக்கக்கூடிய அமைப்பு, அவர் மல்லாக்கப்படுத்திருப்பார். அவருடைய கால் பகுதிக்கு கீழே, தொடைப்பகுதிக்கு கீழே உள்ள கால் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், மல்லாக்கப்படுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு அமைப்பும் ஒரு படம் இருக்குது. அடுத்து இன்னொரு வகையில் வாஸ்து பகவானுடைய சுவரூபத்தை காமிக்கும்போது அவர் இடது கையை தலைக்கு வச்சு காலை நீட்டி படுத்திருப்பார், ஒருக்கணிச்சு படுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதான் ரங்கநாதர் பாம்பு படைக்கல படுத்திருக்கிறது மாதிரி அந்த அமைப்புலேயும் இந்த வாஸ்து பகவான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ வாஸ்து பகவான் சித்திரை, வைகாசி, அடுத்து ஆடி, ஆவணி, இந்த மாதங்களில் ஏதோ ஒரு திசையில் தலையை வச்சுக்கிட்டு இடது பக்கத்தில் தலையில் இடது கையை வச்சுக்கிட்டு திரும்பி படுத்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாஸ்து பகவான் படுத்திருக்க திசை, அந்த திசையிலையும் கால் பக்கத்துலையும் வீடு கட்டக்கூடாது, பின்பக்கமும் தலைப்பாகத்தையும் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்குது. ஆனால் இந்த வாஸ்து நாளில் என்னென்னா, வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் எந்த திக்குலையும் நீங்கள் வீடு கட்டலாம், கட்டுமான பணிகளை எழுப்பலாம் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு இந்த வாஸ்து நாட்களில் இருக்குது. இந்த வாஸ்து நாள் தேதியை மட்டும் வச்சு வர்றது, அதுவும் தமிழ் தேதியை மட்டும் வச்சு கடைபிடிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் இந்த வாஸ்து சாஸ்திரங்கிறது. அந்த தமிழ் தேதி எந்த கிழமைனாலும் வரலாம், சனிக்கிழமை கூட வரலாம். ஆனாலும் அன்றைக்கி சனிக்கிழமை வாஸ்து நாள் வந்தால் யோகம்தான். இப்போ சனிக்கிழமை சில நட்சத்திரத்தை சேர்ந்து வரும்போது சனிக்கிழமை ஆகாத நட்சத்திரம் கூட இருக்கலாம், பிரபலாரிஷ்ட தோஷம், மரணயோகம் உள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம் கூட இருக்கலாம். இருந்தாலும் அன்னைக்கு மரணயோகத்துக்கு உட்பட்ட ஒரு நட்சத்திரம் இருந்தாலும், மரணயோகமே நடைமுறையில் இருந்தாலும், வாஸ்து நாளுங்கிறதுனால வாஸ்து சார்ந்த கட்டுமான பணிகளை நம்ம பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு இந்த வாஸ்து நாளில் இருக்குது.
அதே மாதிரி எந்த திக்கில் ஒவ்வொரு மாதத்துலையும் இந்த திக்கில் தான் வீடு கட்டணும், இப்படி பத்த வாசல் தான் வீடு கட்டணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அத்தனை விதிமுறைகளையும் உடச்செறிஞ்சு விதி விலக்குப்படி ஸ்பெஷல் ரூல்ஸ்னு சொல்லுவோம். அந்த வகையில் இந்த வாஸ்து நாளில் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு அனுகூலமும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாஸ்து நாளை பொறுத்த வரையும். அதனால தான் அந்த வாஸ்து நாளுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பும் ப்ளஸ் வந்து அந்த நாளில் சில காரியங்களை வீடு மனை சம்மந்தப்பட்ட கட்டுமான பணிகளை நம்ம கண்டிப்பாக கரெக்டாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ரெண்டாவது வாஸ்து நாளில் மேற்கொள்கிற விஷயங்கள் நல்லபடியாக முடியும், சிறப்பாக முடியும், நம்ம நினச்சதை விட சௌகரியமாக முடியும், செலவு இல்லாமல் செலவு பட்ஜெட்டு குறையும், இன்னும் அனுகூலமாக இருக்கும், யோகமாக இருக்குங்கிற அமைப்பெல்லாம் அந்த வாஸ்துக்கு உட்பட்டு வாஸ்து நாளுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இந்த வாஸ்து நாளில் அதுவும் வாஸ்து நேரத்தில் மனை கோள்றது வீடு மனை சம்மந்தப்பட்ட கட்டுமான பணிகளுக்கு அளவீடுகள் செஞ்சு மனை கோழி சாமி கும்பிட்றது பூஜை போடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. அது ரொம்ப விசேஷமான உகந்த நாள். அந்த வாஸ்து நாள் வந்து இப்போ வருது, இப்போ மார்ச் 6ஆம் தேதி வருது. அதுவும் எப்போன்னா வாஸ்து நாள் மட்டும் கிடையாது, வாஸ்து நாளையும் வாஸ்து நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த வாஸ்து பகவான் வந்து கண் விழித்து இருக்கக்கூடிய நேரம், அவர் கண் விழித்து இருக்கக்கூடிய நேரம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 3.25 நாழிகை 1 மணி 30 நிமிட காலகட்டங்கள். அந்த 1 மணி 30 நிமிட காலகட்டங்கள்ங்கிறது 90 நிமிடம். இந்த 90 நிமிடத்தில் அவர் 5 வேலைகளை செய்கிறார். நம்ம எழுந்திரிச்சோம்னா என்ன பண்ணுவோம், பல் விலைக்கு சுத்தம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி தந்தை சுற்றி, அடுத்து ஸ்நானம் குளிக்கிறது, அடுத்து பூஜை பண்ணுறாரு, அவரே பூஜை பண்ணுறார், வாஸ்து பகவானே பூஜை பண்ணுறார். அடுத்து பார்த்திங்கன்னா போஜனம் சாப்பிட்றது, அடுத்து பார்த்திங்கன்னா தாம்பூலம் தரிக்கிறது. தாம்பூலம்னா வெத்தலை பாக்கு, நான் சாப்பிட்டோன்னே ஒரு இப்போலாம் பீடாலாம் போடுறாங்க பாருங்கள், அது மாதிரி வெத்தலை பாக்கு போடுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாஸ்து பகவான் 5 வகையான விஷயத்தை பண்ணுறாரு அந்த வாஸ்து நேரத்தில். மொத்தம் 90 நிமிடம். இந்த 90 நிமிடத்தில் அது 5 வகுத்திங்கன்னா 18 நிமிடம் 18 நிமிடம் 18 18 18 5 18 90. அந்த ஒவ்வொரு 18 நிமிடத்துலையும் இந்த வேலையை செய்கிறார். ஆக இந்த வாஸ்து நேரம் ஸ்டார்ட் ஆகி முடிகிறதுக்குள்ளே அந்த 90 நிமிடத்துக்குள்ளே நம்ம பூமி பூஜை போட்டு முடிக்கணும். இதில் இப்போ இருக்கிற வாஸ்து வல்லுநர்கள் ப்ளஸ் மகான்கள் எல்லாம் அந்த 1.5 மணி நேரத்துலேயும் ரொம்ப சிறப்பான நேரம் எதாவது சொல்லியிருக்காங்கன்னா கடைசி 36 நிமிஷத்தை தான். ஃபஸ்ட்டு 18 நிமிஷம் வந்து எழுந்திருக்கிற தந்தை சுற்றி பண்ணுறாரு. அடுத்து 2வது 18 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நானம் பண்ணுறாரு, அவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி விட்டுறாங்க. அடுத்து 3வது 18 நிமிஷம் பூஜை பண்ணுறாரு, அவரே பூஜை பண்ணுறாரு, அப்போ அவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாத மாதிரி விட்டுறாங்க. அதை தாண்டி 4வது உள்ள போஜனம் சாப்பிட்ற நேரமும் 5வது உள்ள தாம்பூலம் தரிக்கிற நேரம், அவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரமும் தான் இப்போ பூஜைக்கு மிக உகந்த நேரமாக இருக்குது. மொத்தமாக 1.5 மணி நேரமும் பூஜைக்கு உகந்த நேரம் தான். அதில் சிறப்பு உள்ள நேரம் முகூர்த்த நேரங்கிறது 1.5 மணி நேரம் பாருங்கள். தாலி கட்ட திருமணத்தில் முகூர்த்த நேரம் 1.5 மணி நேரம், அதனால் தாலி கட்ட நேரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி அந்த முக்கியமான ஒரு காலகட்ட நேரமாக கால அளவாக கடைசி 36 நிமிடங்கள் இருக்கிறது. அந்த 36 நிமிடங்களில் பூமி அந்த பூஜை வழிபாடு செஞ்சு இறைவனை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. கட்டுமான பணிகளை ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் நல்லதுன்ட்டு இன்றைக்கி எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாஸ்து அதாவது சிவில் சார்ந்த கட்டுமான பணி சார்ந்து படித்தவங்களும் சரி, படிக்காத பாமரர் கூட வாஸ்து நாளில் வாஸ்து நேரத்தில் பூமி பூஜை போடணும், மனை கோலணும், அடி கோலணுன்ற லெவலில் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு நாள் வாஸ்து நாள் வந்து இப்போ வர மார்ச் 6ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. சராசரியாக அந்த ஒவ்வொரு நாளும் வாஸ்து நாள் வந்து 8 மாதத்தில் 8 நாள் வருது பார்த்திங்களா. ஆனால் ஒரே டைமில் இருக்காது, வேறு வேறு நேரத்தில் இருக்கும். சில நாள் காலையில் இருக்கும் அந்த வாஸ்து நேரங்கிறது, அவர் கண்ணு விழிச்சிக்கிற நேரம் சில மாதத்தில் காலை நேரமாக இருக்கும், சில மாதத்தில் மாலை நேரமாக கூட இருக்கும். இரவு கிடையாது, மாலை நேரத்துக்குள்ளே இருக்கும், பகல் ஃபுல்லாக தான். அப்படி இந்த மார்ச் 6ஆம் தேதி அதாவது மார்ச் 22ஆம் தேதி அந்த வாஸ்து பகவான் வந்து கண்ணு விழிக்கிற நேரம் வந்து 8 நாளிகைக்கு கண் விழிக்கிறார். 8 நாளிகைங்கிறது காலையில் சராசரி சூரிய உதயம்னா 8 நாளிகை வந்து 3 மணி 12 நிமிஷத்துக்கு உட்பட்ட 8 நாளிகையோட அதை வந்து மணியாக ஆக்கணும்னா 3 மணி 12 நிமிஷம். சராசரி காலையில் சூரியத்திலிருந்து 8 நாளிகை. ஆக சராசரி சூரிய உதயம் 6 மணினா 9 மணி 12 நிமிஷத்துலேருந்து அடுத்து உள்ள ஒரு 1 மணி 30 நிமிஷம், அது 10:42 வரையும் உள்ள நேரம் அந்த வாஸ்து நேரம்னு பேர். இப்போ சராசரி சூரிய உதயங்கிறது 6 மணி தான். ஆனால் இந்த சூரிய உதயங்கிறது ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா சூரியன் கிழக்க உதிச்சு மேற்க போய் மடையிற வரையும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சூரிய உதயம் உண்டாகிட்டே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் கிழக்கு எல்லை சென்னை, மேற்கு எல்லைன்னு இப்போ ஊட்டி சொல்லுவாங்க, நீலகிரி சொல்லுவாங்க, அடுத்து தருமபுரி ஏரியாவும் சொல்லுவாங்க, ஓசூரெல்லாம். இப்படி இந்த கிழக்கிலேருந்து மேற்கு எல்லை போகிறது வரையும் ஒரு 6 நிமிஷம் வித்தியாசம் இருக்குது. கிழக்கு எல்லை சூரியன் உதயத்துக்கும் மேற்கு எல்லையில் கடைசி ஊரான தமிழ்நாட்டை கடைசி ஊரான ஒரு இடத்துக்கும் 6 நிமிஷம் வித்தியாசம் இருக்குது. குறைஞ்சபட்சம் 5 to 6 நிமிஷம் வித்தியாசம் இருக்குது. ஆக ஒவ்வொரு ஊருக்கும் அந்த சூரிய உதயம் மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு ஊரில் கரெக்டாக 6 மணினா இன்னொரு ஊரில் 6:01 இருக்கும், இன்னொரு ஊரில் 6:02 இருக்கும். அப்படி மாறும்போது இந்த வருஷத்தில் சென்னைக்கு உட்பட்ட சூரிய உதயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சென்னைக்கு வந்து 6 மணி 22 நிமிடம் சூரிய உதயமாக இருக்குது. காலையில் 6 மணி 22 நிமிடம் சென்னைக்கு அறிவியல் ரீதியான சூரிய உதய நேரம்.
அந்த சூரிய உதயம் 6 மணி 22 நிமிஷத்துலேருந்து இந்த 8 நாளைக்கே நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா 3 மணி நேரம் 3 மணி நேரம் 12 நிமிஷம். அதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 9 மணி 34 நிமிஷத்துக்கு வாஸ்து நேரம் ஸ்டார்ட் ஆகுது. 9 மணி 34 நிமிஷத்துக்கு காலையில் வாஸ்து நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம கூட்டுறோம்னா 11 மணி 4 நிமிஷம். வாஸ்து நேரங்கிறது என்னென்னா உங்களுக்கு மாசி 22ஆம் தேதி காலையில் 9:34 11 மணி 4 நிமிடம் வரை மொத்தம் 90 நிமிடங்கள் காலகட்டம். இதில் இந்த 9:30 18 நீங்கள் 5:18 கூட்டி வந்தீங்கன்னா 11 நாளில் வந்து முடியும். ஆக கடைசி அந்த 36 நிமிஷம் அந்த நேரம் பார்த்திங்கன்னா 10:28 11 நாள் வரை காலையில் 10:28 AM 11 AM வரையும் இந்த வாஸ்து பகவான் கண் விழிச்சிருந்து மிகச்சிறப்பான போஜனமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு ஸ்பெஷல் டைம் அந்த டைம். அந்த டயத்தில் வீடு மனையெல்லாம் கோழி அடிகால் போட்டு பூஜை செஞ்சு உங்களுடைய கட்டுமான பணிகள் சிறப்பாக நிறைவடைவதற்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த கட்டுமான பணிகள் நடக்கும்போது சில பாதிப்புகள் எவ்வளோ உயிரிழப்புகள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுக்குமாடியெல்லாம் குடியிருப்பெல்லாம் விழுந்திருக்கும், பாலம் கட்டது விழுந்திருக்கும், உயிர் பலியெல்லாம் வாங்கியிருக்கும். அந்தளவுக்கு மிக தோஷமான ஒரு விஷயம் அந்த அடி கொள்கிற நேரம். ஆக எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அந்த வீடு அந்த கட்டடம் கட்டக்கூடிய நபர்களுக்கும் சரி, அந்த கட்டடத்துக்கு முதலாளிகளுக்கும் சரி, அந்த கர்த்தாக்களும் சரி, அந்த தொழிலாளர்களுக்கும் சரி, நிர்வாக ரீதியாக அதுக்கு போய் வரவங்களுக்கும் சரி, எந்த பாதிப்பும் உயிர் ரீதியாக எந்த பாதிப்பும், உடல் ரீதியாக எந்த பாதிப்பும், பொருளாதார ரீதியாக எந்த பாதிப்பும் வராத ஒரு நாள் தான் இந்த வாஸ்து நாள். அந்த நம்பிக்கையோடு அதை கடைபிடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாஸ்து நாள் வந்து இப்போ மார்ச் 6ஆம் தேதி வருது. மற்ற எந்த வகையான தோஷம் இருந்தாலும் அதில் வேலை செய்யாது. அந்த வாஸ்து நாளில் வந்து எந்த தோஷம் இருக்காது. இந்த வாஸ்து நாளை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா காலையில் 6:12 மணி வரையும் சதய நட்சத்திரம் இருக்குது. பிறகு வந்து மாலை 6:12 மணி சதய நட்சத்திரம் இருக்குது. சதய நட்சத்திரம் முழு நட்சத்திரம். நட்சத்திரங்கள் வந்து காலற்ற, உடலற்ற, தலையற்ற நட்சத்திரங்கள்னு ஒரு 3 வகையான டைப் இருக்குது. அதில் வந்து இந்த சத நட்சத்திரம் முழு நட்சத்திரம். அந்த முழு நட்சத்திரத்தில் அது இன்னும் விசேஷம். இன்றைக்கி இந்த வாஸ்து நாளை பொறுத்தவரையும் புதன்கிழமைங்கிறது ஒரு விசேஷம். அடுத்து சத நட்சத்திரம் முழு நட்சத்திரங்கிறது இன்னொரு விசேஷம். ப்ளஸ் வந்து மேல்நோக்கு நாள். பூமி பூஜைலாம் பார்த்திங்கன்னா கீழ்நோக்கு நாள் மேல்நோக்கு நாள் நோக்கி போட்டால் தான் அந்த கட்டடம் மேல் எழும்பி நல்லபடியாக வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி மேல்நோக்கு நாள் அந்த நாள் சித்தயோகம் உள்ள நாள். இப்போ மரணயோகம் இருந்தாலும் பண்ணலாம்னு சொல்லணும் வாஸ்து நாளை பொறுத்தவரையும். இப்போ இது வந்து அடிப்படையாகவே சித்தயோகத்துக்கு உட்பட்ட ஒரு நாளாக இருக்குது. பகலில் அமாவாசை, சந்திரன் வந்து அசுபராக இருக்கக்கூடிய அமாவாசை ஒரு நாளாகவும் இருக்குது. ஆக அமாவாசை வந்து நம்ம பக்திக்கு உட்பட்ட ஒரு நாளாக இன்றைக்கி இந்த பண்பாட்டில் பயன்படுத்திக்கிட்டு வரோம். அந்த வகையில் அந்த அமாவாசை இணைந்த முழு நட்சத்திரம் உள்ள சதய நட்சத்திரம் ப்ளஸ் சித்தயோகம் மேல் நோக்க நாள் கூடிய அந்த நாளில் புதன்கிழமை கூடிய நன்னாளில் இந்த வாஸ்து நாள் வருகிறது. அந்த வாஸ்து நாள் மார்ச் 6ஆம் தேதி, மாசி மாதம் 22ஆம் தேதி காலையில் 9:34 to 11 வரை வாஸ்து நேரம். இன்னும் சிறப்பாக வாஸ்து நேரங்கிறது 10:28 AM 11 AM வரை. ஆக நன்னாளில் நல்ல நேரத்தில், நேரங்காலம் முக்கியம்னு சொல்லுவோம், நாளும் கொள்ளும் முக்கியம்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு அந்த நன்னாளில் நல்ல நேரத்தில் வாஸ்து பூஜை செய்து உங்களுடைய கட்டுமான பணிகள் மிக வெற்றிகரமாக, லாபகரமாக, சந்தோஷகரமாக அமைவதற்கு கடவுள் அருள் டிவியின் மூலமாக வாழ்த்துகிறோம்.